ஹாய் வர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் பசங்களுக்கு மொட்டைக்கு எங்கள் வீட்டிலேருந்து வந்த சீர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணா என் பொண்ணுக்கு ஒரு 3.5 பவுன் இந்த முல்லை மாலை, ஏன்னா என்கிட்ட நெக்லஸ் இருக்கிறதுனால இந்த முல்லை மாலை வாங்கி கொடுத்தாங்க. இது எங்கள் அண்ணி அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்க எனக்கு 1.5 பவுனில் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க என் பொண்ணுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா 1 பவுனில் ஆன்டிக் நெக்லஸ் ஒன்று. இதெல்லாமே எனக்கு மொட்டைக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம இப்போது தங்கம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா தங்கத்தை நம்ம திருப்பியும் செய்யணும். ஸோ அதை யோசிச்சுட்டு தான் இனிமேல் நம்ம சீரே வாங்கணும். அப்படி நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ தான் நாங்கள் வாங்குகிறோம். இது டைமண்ட் கம்மல். இது அப்பா வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. இது ஒரு நகை சீட் போட்டிருந்தாங்க 2 பேர்த்துக்குமே. நான் அப்போ வாங்கினது தான். இதுவும் டைமண்ட் கம்மல் தான். இது தம்பிக்கு வாங்கினது. ஒரு கம்மல் தம்பி போட்டிருக்கான் காதுலேயே. ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன் நம்ம கம்மல் வாங்கும்போது பசங்க ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் இது எங்கள் அண்ணி தம்பிக்கு போட்டது. இந்த நெக்லஸும் இந்த ப்ரேஸ்லெட்டும் அண்ணி என் பசங்க 2 பேருக்கும் போட்டது. நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு இப்போ சீர்வரிசை இந்த மாதிரி கோல்டெல்லாம் செய்கிறாங்கல்ல, இப்போ ஒரு ரேட் வரும். கோல்டு இன்னொரு 5 வருஷம் கழித்து கோல்டு ரேட் மாறும். அப்போ நீங்கள் இப்போ 1 பவுன் செய்கிறாங்கன்னா நீங்கள் அப்போ 1/2 பவுன் செய்வீங்களா, இல்லை அவங்க செஞ்ச 1 பவுன் செய்வீங்களா, இல்லை கோல்டு ரேட் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1/2 பவுன் செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கோல்டை கால்குலேட் பண்ணி செய்முறை செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இது அண்ணா பசங்களுக்கு எடுத்து கொடுத்த கம்மல் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கம்மலுமே 2 பேருக்கு என் பசங்களுக்கு எடுத்து கொடுத்தது அண்ணா தான். இந்த பூ போட்ட கம்மல் தம்பிக்குன்னு சொல்லி, ஏன்னா பசங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானே சொல்லிட்டேன் அண்ணாக்கிட்ட, 2மே பாப்பாவுக்கு போடுற மாதிரியே வாங்கிக்கோங்க, தம்பிக்கு நான் அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அண்ணா 2மே பாப்பாவுக்கு போடுற மாதிரி தான் அவங்க வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிமிக்கி. இந்த 2 கம்மலுமே அண்ணா தான் வாங்கி கொடுத்தான். நான் சொன்னதுனால தான் அண்ணா 2மே பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தான். பிறகு ஒரு செயின் வேறு அண்ணா தம்பிக்கு போட்டான். ஏன்னா தம்பிக்கு எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினும் போட்டான். இந்த முள் ஆரமும் அண்ணன் தான் எனக்கு செஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிங் தான் பார்க்க போகிறோம். 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு ரிங் வந்தது. அது என் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்க கொடுத்தாங்க. எல்லோரும் பசங்களுக்கு எடுத்தாங்க, நம்ம ஏதாச்சும் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் பாப்பாவுக்கு ஒரு நெத்திச்சூட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு நெத்திச்சூட்டி எடுத்தேன். ஆனால் நான் எடுக்கிற அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி. ஸோ நான் பாப்பாவுக்கு ஒரு அழகான நெத்திச்சூட்டி, என் கம்மல் பழைய கம்மல் இருந்துச்சு, அதை போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிராம் போட்டு செய்கூலி சேதாரம்லாம் 8000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அதெல்லாம் சேர்த்து இந்த இது ஒரு 3/4 பவுன் இருக்கும். இந்த நெத்திச்சூட்டி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு என் கொழுந்தன் பாப்பாவுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதாங்க என் பசங்க மொட்டைக்கு வந்த ஜுவல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.